If z plus z complement equal to 10, then z into z complement equal to 29. Then find the value of z square plus z complement square. இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, z plus z complement வந்து 10, z into z complement வந்து 29 கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா z square plus z complement square, that is இப்போ நீங்கள் நம்ம ஒரு சின்ன ஃபார்மேட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா. z ஸ்கொயர் ப்ளஸ் z காம்ப்ளிமெண்ட் ஸ்கொயர்னாலும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னாலும் சேம் அந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கங்க. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் என்னென்னு தெரியும், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab நம்மளுக்கு தெரியுமா. ஸோ கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z ஸ்கொயர் ப்ளஸ் z காம்ப்ளிமெண்ட் ஸ்கொயருக்கு பதிலாக z ப்ளஸ் z டேஷ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into z complement அந்த ஃபார்மேட் எடுக்கலாமா. ஓகே, அப்போ எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃபார்மேட் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z டேஷ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு z ப்ளஸ் z டேஷ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2z into z டேஷ் அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, இப்போ வந்து z ப்ளஸ் z காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ என்னென்னு தெரியும் 10. ஸோ அந்த இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுவே அதோட மல்டிப்ளிகேட்டிவ் வேல்யூ 29 தெரியுமா, அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர் மைனஸ் 2 into 29 கிடைக்குமா. 10 ஸ்கொயர் 100, 2 into 29 என்னது 58. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் 42. ஸோ z ஸ்கொயர் ப்ளஸ் z காம்ப்ளிமெண்ட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 42. இதே மாதிரி பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.